ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்துட்டு ஈக்குவல் அண்ட் மாஸ் கால்குலேஷன் தான், சமான நிறை கணக்குது. இதுவும் நம்மளுக்கு கம்பல்சரியில் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ இது இப்போ பார்த்துடலாம் வாங்க. இப்போ H2SO4 சல்ஃபியூரிக் அமிலமா. இப்போ இது ஸ்பிளிட் ஆகுதுன்னா இது எப்படி பிரியும்? SO4 2 மைனஸ், அப்போ இது 2 மைனஸ்னா இது 2 பிளஸ்ஸா பிரியுமா? ஓகே, அப்படின்னா தானே நியூட்ரல் ஆகும். ஸோ அப்போ இதோட 2H பிளஸ் தருதா? ஸோ அதனால இதோட பெசிசிட்டி என்னன்னு பார்த்தோம்னா 2 ஈக்குவலன்ட் மோல் இன்வர்ஸ் 1. அதாவது காரத்துவம். அமிலம்னா காரத்துவம் சொல்லணும், காரம்னா அமிலத்துவம் சொல்லணும். அது ஸ்பிளிட் ஆகுறது. ஓகேவா? ஸோ இதுல 2 ஈக்குவலன்ட் மோல் இன்வர்ஸ் 1. ஸோ பெசிசிட்டி. இப்போ ஈக்குவல் அண்ட் மாஸ் கால்குலேஷனுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா மோலார் மாஸ் ஆஃப் ஆசிட், அதாவது ஆசிட்டோட மோலார் மாஸ் டிவைடட் பை அதோட பெசிசிட்டி. ஓகேவா? அப்போ நம்ம பெசிசிட்டி இந்த ஃபார்முலா வச்சு நம்மளுக்கு தெரியுது 2 ஈக்குவலன்ட் மோல் இன்வர்ஸ் 1ன்னு. ஸோ மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணிடுவோமா? ஸோ H2SO4 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ 2 இன்ட்டு ஹைட்ரஜனோட வெயிட் 1. ஸோ அப்போ என்ன வரும்? 2. சல்ஃபர் ஒரு மாலிகுல் இருக்கு, அதோடது அட்டாமிக் வெயிட் 32. ஸோ அப்போ 32. 4 ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சிஜனோட மாலிகுலர் இது எவ்வளோ? அட்டாமிக் வெயிட் 16. ஸோ 64. ஸோ மொத்தமாக இப்போ ஆட் பண்ணோம்னா 98 கிடைக்கும். ஸோ மோலார் நிறைக்கான யூனிட் வந்து கிராம் மோல் இன்வர்ஸ் 1, மோலார் மாஸ்க்கான யூனிட். ஓகேவா? ஸோ அப்போ ஈக்குவல் அண்ட் மாஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் எவ்வளோ? 98 டிவைட் பை நம்மளோட பெசிசிட்டி எவ்வளோ? 2. இந்த ஃபார்முலா கொண்டு வந்து அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன வந்துடும்? 49. ஸோ ஈக்குவல் அண்ட் மாஸ்க்கான யூனிட்டு கிராம் ஈக்குவலன் இன்வர்ஸ் 1. ஓகேவா? அதாவது சமான நிறைக்கு ஃபார்முலா என்னது? மோலார் நிறை, அமிலத்தோட மோலார் நிறை டிவைடட் பை காரத்துவம். ஓகேவா? ஸோ மோலார் நிறை கண்டுபிடிக்கிறோம், அது கண்டுபிடிச்சா அடுத்து பெசிசிட்டி அந்த வேல்யூ போட்டு டிவைட் பண்ணி போடுறோம். ஓகேவா? இப்போ அமிலத்தோடது கண்டுபிடிச்சிட்டோம். இதே இது காரம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது காரம். ஸோ இப்போ இது ஸ்பிளிட் ஆகும்னா எப்படி பிரியும்? இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும் பிரிக்கும். ஸோ அப்போ நான் பேஸுக்குன்னா எப்படி சொல்லுவோம்னு சொன்னேன்? அசிடிட்டின்னு சொல்லுவோம், அதாவது அமிலத்துவம்னு சொல்லுவோம். காரத்துக்குன்னா அப்படி மாற்றி சொல்லுவோம்னு சொன்னோமா? ஸோ அமிலத்துவம். அப்போ இது OH மைனஸ், ஒரே ஒரு OH மைனஸ் தான் தருது. ஸோ அப்போ இதோட இது எவ்வளோ? அமிலத்துவம் 1 ஈக்குவலன் மோல் இன்வர்ஸ் 1. ஓகேவா? ஸோ இது ஈக்குவலன் மாஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேஸோட மோலார் மாஸ் டிவைடட் பை அசிடிட்டி, அதாவது காரத்தோட மோலார் நிறை டிவைடட் பை அதோட அமிலத்துவம். அப்ப KOHோட என்னது கண்டுபிடிக்கணும்? மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணுமா? ஸோ பொட்டாசியம், ஒரே ஒரு பொட்டாசியம் இருக்கு. ஸோ 1 இன்ட்டு 39. 39ங்கிறது அதோட அட்டாமிக் வெயிட். ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் ஒரு மூலக்கூறு இருக்கு, 1 இன்ட்டு 16. ஹைட்ரஜன் ஒரு மூலக்கூறு இருக்கு, ஸோ 1 இன்ட்டு 1 ஹைட்ரஜனோட மாலிகுலர் வெயிட். ஸோ இப்போ பார்த்தோம்னா மொத்தமாக இதோட மோலார் நிறை எல்லாத்தையும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட்டம் இதையா எத்தனை அணுக்கள் இருக்கோ அதோட மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மொத்தமாக இதை ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் 56 கிராம் மோல் இன்வர்ஸ் 1. ஓகேவா? இப்போ இதோட ஈக்குவல் மாஸ் சமான நிறை கண்டுபிடிக்கணும். என்னது? மோலார் நிறை டிவைடட் பை இதோட அமிலத்துவம் அசிடிட்டி. ஸோ மோலார் மாஸ் டிவைடட் பை அசிடிட்டி. ஸோ 56. யூனிட் என்னது? கிராம் ஈக்குவலன் இன்வர்ஸ் 1. ஓகேவா? யூனிட்டோட சேர்த்து தான் எழுதணும். நெக்ஸ்ட் KMnO4. KMnO4 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதாவது ஒரு வலிமையான ஆக்சிஜனேச்சி. ஆனா எதன் முன்னிலையில தான் அப்படின்னு பார்த்தோம்னா அமில முன்னிலையில தான் அது வந்து எனது வலிமையான ஆக்சிஜனேச்சி. சரியா? இப்போ இது K பிளஸ் MnO4 மைனஸ்னு பிரியும். நம்மளுக்கு வந்துட்டு இங்க ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் divided by
number of electrons gained or loss of electron in 1 mole of oxidizing agent. ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னு பார்த்தோம்னா இங்கே நம்ம வந்து இந்த அசிடிட்டி பேசிசிட்டி கண்டுபிடிச்ச மாதிரி கிடையாது. இது வந்துட்டு இந்த ஆக்சிடைசிங் ஏஜெண்டா இருக்குன்னா அது எவ்வளோ எலக்ட்ரான் வந்துட்டு அதில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது எப்படி இருக்குன்னா MnO4 அப்படிங்கிறது அமில ஊடகத்தில், அதாவது அமில முன்னிலையில் இது எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்த்தோம்னா 8H plus 5 electron Mn2 plus 4H2 இப்படிதான் அந்த ரியாக்ஷன் இருக்கும். ஓகேவா? ஆசிட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட்ல ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இப்படிதான் ரியாக்ட் ஆயிருக்கும். ஸோ அதோட ஈக்குவேஷன் இதுதான். ஸோ அப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு? 5 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ கீழே உள்ளதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ யார் கண்டுபிடிக்கணும்? மோலார் மாஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ KMnO4. ஒரு பொட்டாசியம் இருக்கு. ஸோ 1 × 39. ஸோ 39. மேங்கனீஸ் ஒன்னே ஒன்று இருக்கு. ஸோ 1 × 55 மேங்கனீஸோட இது அட்டாமிக் வெயிட். ஆக்சிஜன் 4 மாலிகுல்ஸ் இருக்கு. ஸோ 4 × 16 64. ஸோ மொத்தமாக என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ இது மொத்தமாக ஆட் பண்ணும்போது 158 கிடைக்குது கிராம் மோல் இன்வர்ஸ் 1. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோமா? மாலிகுலர் வெயிட் 158, அதாவது மோலார் மாஸ் வந்துட்டு எவ்வளோ? 158. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதில் எவ்வளோ இன்வால்வ் ஆயிருக்கு? 5 எலக்ட்ரான்ஸ். ஸோ 31.6 கிராம் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ் 1. ஓகேவா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.